இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து உங்களுக்கு சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கடுகு வச்சுருக்கேன், இதில் வந்து கடலைப்பருப்பு வச்சுருக்கேன், இதில் வந்து மிளகாய் வத்தல் வச்சுருக்கேன், இதில் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து மஞ்சள் பொடி, இது வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம், இது வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிளகாய் வத்தல் வந்து நான் 2 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து உங்களுக்கு சப்பாத்திக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அதே சமயத்தில் சாப்பாட்லேயும் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சாம்பார் சாதம் அதுக்கு தொட்டுக்கவும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க, அந்த வெங்காயம் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுருங்க. வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்